இந்த போட்டியை காண்பதற்கு இவ்வளோ பெரிய ஆள் போகிறாரா? என்னங்க சொல்கிறீங்க? அவ்வளோ பெரிய போட்டியாங்க இது? ஆமாங்க, பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை காண்பதற்காக இந்த உலகத்திலேயே பெரிய நபரான ஒருத்தர் போகிறாருங்க. அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவில் கடந்த ஜூன் 15ஆம் தேதி தொடங்கிய பிஃபா உலகக்கோப்பை போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நியூ ஜெர்சி மைதானத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினாவை ஸ்பெயின் அணி எதிர்கொள்கிறதுங்க. இந்த நிலையில் இறுதிப் போட்டியை காண்பதற்காக வெள்ளை மாளிகையின் சிங்கம் என்று சொல்லப்படுகிற அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவங்க போகிறதாட்டு செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பாக வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் அறிவித்துள்ளார். முதல்ல நியூயார்க் நகரில் உள்ள ட்ரம்ப் டவரில் நடைபெறும் பிஃபா வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் ட்ரம்ப் பின்னர் இறுதிப் போட்டி நடக்கும் நியூ ஜெர்சி மைதானத்துக்கு செல்வார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியின் கைஃப் டைம் இடைவெளியில் நடத்தப்படும் இசை நிகழ்ச்சியில் மடோனா, பிடிஎஸ், ஷகீரா, பிரபல பாப் பாடகர் ஜஸ்டின் பைபர், புர்னா பாய், ஆண்ட்ரியா போசலி, ஜே பால்வின், கேட்டி பெர்ரி, லிசா, அனிட்டா, ரேமா உள்ளிட்டோர் பாடவிருக்கிறாங்களாங்க. சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பெயின் அணியானது இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கும் இந்த நிலையில் உலக அளவில் கால்பந்து ரசிகர்களிடம் ட்ரம்பின் வருகை பெரும் எதிர்பார்ப்பை நிகழ்த்தியிருக்கு என்று சொன்னால் எந்தவித ஐயமும் இல்லைங்க.